படத்தையே தூக்கி ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா இவர் என்ன தலைவர் இவர்கிட்ட நாட்டை கொடுத்தா என்ன ஆகும்? உன் கூட இருக்கவனே துரோகம் பண்ணியிருக்கான், எடுத்து கொடுத்துருக்கான். பெரிய அளவுக்கு கூட்டம், எம்ஜிஆருக்கு பிறகு இவ்வளவு பெரிய கூட்டம் வந்து அது தராசு ஷாம் கிளீனா சொன்னார். ஒரு 5 லட்சம் பேருக்கு அவங்க ரெகுலரா காசு கொடுத்து வச்சிருக்காங்க. இன்னைக்கு பாருங்க, இந்த 2 அரசியல் தலைவர்களும் பழனிசாமி வந்து ஸ்டாலின் தாக்கி பேசுறாரு, ஸ்டாலினை தாக்கி பழனிசாமி பேசுறாரு. அரசியல்வாதிகள் தான் பேசுறாங்க. 2 பேரும் விஜய் பத்தி பேசவே இல்லை. அவர் சட்டம் கூட பண்ணல. அவர் பஸ்ஸில் ஏறிட்டு ஜனங்கிட்ட வந்து எப்படி இருக்குது என்ன இருக்குது கேட்குறாரு. ட்ரெயினில் டிக்கெட் வாங்கிட்டு போடுறாரு. கவுண்டரில் டிக்கெட் வாங்குறதுக்காக கோட்டை ஒன்று கட்டிக்கிட்டு அதில் வந்து உச்சியில் உட்காந்துக்கிட்டு மக்களையே பார்க்க மாட்டேன்றதெல்லாம் இன்னைக்கு நடக்காது. தேர்தலுக்கு முன் கரெக்டாக ஓட்டு போகிறதுக்கு முன்னாடி நாள் வந்து ஒரு வீடியோ ஒன்று விஜய் ரிலீஸ் பண்ணுவார். அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்படிதான் ஏதாவது கதை விட்டுக்கிட்டு வேண்டியதுதான் கேட்டுக்கிட்டு. இப்போ நீங்கள் கேட்ட அந்த 10 கேள்வி ஒரே கேள்வி தான். இப்படி இருக்குமா இப்படி இருக்குமான்னு கேட்டு அவ்வளோ தடுமாறீங்க. சவுத் பீட் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கப்போவர் அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் அவர்கள். வணக்கம். பொதுவாக வந்து ஒரு பட்டியல் வெளியிடுறாங்க அப்படின்னா இந்தந்த இடத்துல இந்த நாட்களில் தலைவர் பேசுவார்னு இருக்கும். ஆனால் முன்கூட்டியே பர்மிஷன் வாங்கி எல்லாமே செட் பண்ணதுக்கப்புறம் திடீர்னு கேன்சல் ஆகுது. தாவைக்க தலைவர் விஜயனுடைய சுற்றுப்பயணங்கள், பிரச்சார பயணங்கள் எல்லாமே ரத்து செய்யப்பட்டுட்டே இருக்கு. கிட்டத்தட்ட அவர் ஆரம்பிச்சதுலேருந்து, இந்த தேர்தல் பரப்புரைகள்லாம் ஆரம்பிச்சதுலேருந்து 13 முறை அவர் திட்டமிட்டு அதை மறுபடியும் கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஒரு திட்டமிடலுக்கு மிகப்பெரிய அளவுக்கு அரசு சார்பாகவும் நிறைய ப்ரிப்பரேஷனும் நடக்கும். சுகாதாரத்துறையிலிருந்து, ஃபயர் ஸ்டேஷன்லேருந்து, போலீஸ்லேருந்து எல்லாருமே ரெடி ஆவாங்க. மறுபடியும் அவர் ரத்து பண்ணுறாரு. இப்போ இது செலவாகாதா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பப்படுது. நீங்கள் எப்படி இதை பார்க்குறீங்க? இல்லை, எனக்கு விஜய் என்ன அரசியல் பண்ணுறதா இருக்காரு? இதையே வச்சுக்கிட்டு காலமெல்லாம் ஓட்டிகிட்டு இருக்க போகிறாரா? என் கூட்டம் ரத்து செய்யப்பட்டு விட்டது, என் கூட்டம் ரத்து செய்யப்பட்டு விடுது. ரத்து செய்தால் நான் தடையை மீறுவேன் நடத்தக்கூடாதா கூட்டம்? ஒரு தைரியம் உள்ள தலைமா தானே செய்யணும். இல்லை, அவரே ரத்து பண்ணுறாரு. போலீஸ் பர்மிஷன் கொடுத்துட்றாங்க, ஆனால் அவர் ரத்து பண்ணிடுறாரு. அதுக்கு என்ன பண்ண முடியும்? இதுக்கு நாம என்ன பதில் சொல்ல முடியும்? அவர் என்ன அரசியலுக்கே வரலீங்க. உண்மையை சொல்ல போனால் நீங்கள் பேசுறதுனால தான் அவர் அரசியலில் இருக்கிறதாவே தெரியுது. அவர் எந்த அரசியலை சீரியஸாக எடுத்துக்கிட்டாரு? இன்னைக்கு வரல வந்து என்னோட கூட்டம் ரத்து செய்யப்பட்டது, எனக்கு தடை விதிக்கப்படுகிறது, என்னை பேச விட மாட்டேன்றார்கள். அப்புறம் இப்படி பார்க்குறாரு, திரிஷா கூட்டி நீங்க போயிடுறாரு. வேற என்ன அவருடைய ஏதாவது எல்லாம் எலெக்ஷன் சமயத்தில் பிரச்சாரம் எப்படி பண்ணுறது, எங்கே போகிறது, யாரை பார்க்கறது, ஒவ்வொருத்தரும் தொகுதி சுற்றுப்பயணம் போகிறதும் எப்படி யாரை அட்ராக்ட் பண்ணுறது, என்ன திட்டங்களை சொல்லணுங்கிறதெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அரசியலை சீரியஸாக எடுத்தவங்க அப்படி தான் போவாங்க. இவர் இன்னைக்கு வந்து அது மாதிரி எதுவும் பேசுகிற மாதிரியே தெரியல. நேற்று முளைச்சா துக்குடா கட்சியெல்லாம் அவங்கெல்லாம் வந்து அரசியல் பேசிக்கிட்டு இருக்காங்க. யார் கூட கூட்டணி வைக்கிறது, யாரை எதிர்த்து நிற்கிறதுங்கிறதெல்லாம் பேசுகிறாங்க. ஒரே ஒரு உறுப்பினரை வச்சுக்கிட்டு இருக்க கட்சி கூட பேசுது. சந்திர மண்டலத்தில் இருக்குது, சூரிய மண்டலத்தில் இருக்குது, கிரகத்தை பிரபஞ்சம் பூராவும் பரவி இருக்குது, 15 கோடி உறுப்பினர்கள் அப்படின்லாம் சொல்கிற இந்த தாவேக்கா இன்னைக்கு வரல என்ன செய்யுதுன்னு தெரியலையே. அவருடைய தொகுதிக்கு அவர் போன மாதிரி தெரியலையே. 2 தொகுதியில் நிற்கிறாரு. 2 தொகுதியிலையும் அவர் போய் ஏதோ வேலை பார்த்த மாதிரி தெரியலையே. ஒரு முறை பிரச்சாரம் பண்ணார். 10ங்களா? ஏங்க, அண்ணா காமராஜ் எல்லாத்தையுமே தோக்கடிச்ச ஊருங்க இது. ஆனால் அப்படியே இதெல்லாம் வந்து ஆக அவர் வந்து அரசியல் ஒரு சீரியஸாக எடுக்கலை. என்னை பொறுத்தவரையிலும் இந்த நிமிஷம் வரலும் விஜய் ஏதோ ஒரு காரணத்துக்காக அமித்ஷா அவரை வந்து அரசியல்வாதியாக காட்டிக்கிட்டு இருக்கார். அமித்ஷாவுடைய பேச்சை கேட்டுட்டு தான் அவர் தன்னை அரசியல்வாதியாக காட்டிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கார். அதையும் அவர் சீரியஸாக செய்ய மாட்டேங்கிறார். ஒரு அரசியல்வாதியாக இருக்கிறவங்க வந்து தன்னுடைய அந்தரங்க விஷயங்கள் எவ்வளவோ இருக்கலாம், அதை வந்து வெளிப்படையாக காட்ட மாட்டாங்க. இப்போ எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் கட்சி சினிமாவில் கட்டி பிடிச்சி அவங்க பண்ணாத கூத்து கிடையாது. சினிமாவில் லவ் சீனில் பச்சாபாசம்னு வச்சுக்க, அது வேறு விஷயம். அப்படிப்பட்டவங்க அரசியல் பேசும்போது 2 பேரும் தலைவர்களாக தான் நின்னாங்க. அந்த மாதிரி கண்ணியமான டெரஸ்மெண்ட் இன்னைக்கு இவர் கண்ணியமாக நிற்பார். அந்த மாதிரி தான் இருந்திருக்காங்க. இவர் மாதிரி வந்து ஒரே வண்டியில் ஏறிக்கிட்டு ஒன்றா சுற்றிக்கிட்டு போயிட்டு வர்றது, உல்லாசமாக இருந்துக்கிட்டு இருக்கிறது. எந்த நிகழ்ச்சிக்கு போகிறாரு? கல்யாண சீமந்தத்துக்கு போகிறேங்கிறாரு, ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு போகிறேங்கிறாரு. எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. கல்யாணத்துக்கு போனார்,
அதெல்லாம் ரைட்டுங்க. கல்யாணத்துக்கெல்லாம் போகட்டும், யார் வேணாங்கிறா? இந்த நேரத்தில் வந்து சரி போங்க, ஒன்றா போங்க, அதை பற்றி தப்புன்னு சொல்லலை. இப்போ அந்த த்ரிஷா வந்து உங்கள் கட்சியில் என்ன ஆகும்? இன்னைக்கு வரல என்ன பதவி கொடுத்து வச்சிருக்கீங்க? உங்களுடைய ஒய்ஃபா அவங்க? இல்லை கட்சியில் வந்து உப தலைவியா, செயலாளரா, மகளிர் அணி தலைவியா, ஏதாவது ஏதாவது செயற்குழு உறுப்பினரா என்ன அவங்க? அவங்க ஏன் உங்கள் கூட எல்லா இடத்துக்கும் வர்றாங்க? என்ன விஷயம்? நேரு வந்து பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போது இந்திரா காந்தி கூட எல்லா இடத்துக்கும் போயிட்டு இருந்தாங்க. என்னன்னா நேருவை பார்த்துக்கிறதுக்கு மக கூட போகிறாங்கங்கிறது தான் அன்னைக்கு இருந்தது. தன்னுடைய மகளை வந்து தன்னை பார்த்துக்கிறதுக்கு ஆள் வேணுங்கிறது தான் கூட்டு போகிறாருங்கிறது தான் இருந்தது. அப்படி தான் ஒவ்வொரு தலைவரும் சொல்லியிருக்கிறாங்க. அதே சமயத்தில் காந்தி வந்து 2 இளம் பெண்கள் தோளில் கை போட்டுட்டு போனார். அது மிகப்பெரிய கடுமையான கண்டனத்துக்கு ஆளாச்சு. நவகாளி யாத்திரை டைமில் வந்து கல்கத்தாவில் ஒரு போன போது அந்த 2 பெண்களை கூட்டிகிட்டு இது பண்ணும்போது அவங்க கல்கத்தாவில் சொல்லிட்டாங்க, அந்த 2 பெண்களோட வந்தீங்கன்னா உங்களை சுட்டு கொண்டு போடுவோன்ட்டாங்க. காந்தி அக்செப்ட் பண்ணல. இல்லை, நம்ம கடந்த காலங்கள் தமிழ்நாட்டு அரசியல் களத்திலேயே நம்ம பார்த்துருக்குறோம். எம்ஜிஆர் ஜெயலலிதா குறித்து பல விமர்சனங்கள். மேடையில் அவங்க அந்த மாதிரி இருக்குல்லைங்க. அரசியல் தான் பேசுனாங்க 2 பேர் மேடையில் ஏறி. கல்யாணங்களுக்கு போனாங்க, கல்யாண வீட்டில் கூட அரசியல் பேசுனாங்க. இது மாதிரி போயிட்டு ஜாலியாக ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்து அது அப்படி திருப்பி போகிற மாதிரிலாம் இல்லை. இது தனிப்பட்ட கூட்டத்துக்கெல்லாம் போயிட்டு வர்றாங்க. இதில் அரசியலே இல்லையே. அவரே ரத்து பண்ணுறாரு. ஏன் ரத்து பண்ணுறாரு? எதுக்காக கேட்டார்? ஏன் ரத்து பண்ணுறாரு? இல்லை, ஒரு நாள் பிரச்சாரத்துக்கு போகிறார், அடுத்த 2 நாள் லீவ் மாதிரி ரெஸ்ட்டு. முடியல, அவரால் இப்போ கோப்பப் பண்ண முடியல. அரசியல் களம் கேட்குற அந்த செயல்பாடுகளை வந்து அவரால் செய்ய முடியல. அதுதான் உண்மை. ஒரு பக்கம் கட்டுக்கடங்காத கூட்டமும் நிறைய இடங்கள்ல, இப்போ தூத்துக்குடியில் பிரச்சாரம் பண்ண போனப்போ பெரிய அளவுக்கு கூட்டம். எம்ஜிஆருக்கு பிறகு இவ்வளோ பெரிய கூட்டம் வந்து விஜய்க்கு தான் வருதுன்னு அவங்க கட்சிக்காரங்கெல்லாம் பேசுறாங்க. அது தராசு ஷாம் கிளீனாக சொன்னார். ஒரு 5 லட்சம் பேருக்கு அவங்க ரெகுலராக காசு கொடுத்து வச்சுருக்காங்க. அந்த 5 லட்சம் பேர் தான் எல்லா இடத்துக்கும் வர்றாங்கன்னு போட்டார். நீங்கள் பொத்து பாருங்க, அந்த 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 5 லட்சம் தான் எல்லா இடத்துக்கும் வர்றாங்க அப்படின்னு போட்டார். நீங்கள் வந்து மிகப்படுத்தி சொல்கிறீங்க. இப்போ வந்து ஸ்டாலின் இன்னைக்கு பேசியிருக்காரு, முதல்வர் பேசியிருக்காரு தஞ்சாவூரில். அந்த கூட்டம் என்ன குறைச்சலாக வருது? விஜய் கூட்டத்துக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லையா? எவ்வளோ பெரிய கூட்டம் நிற்கிது. கடலூரில் அவர் போட்டார் ஒரு கூட்டம், எப்படி நிற்கிது? பிரேமலதா போடுறாங்கங்க, 4 வருஷமாக அரசியல்லே இல்லை, திடீர்னு வந்து நிற்கிறாங்க, போடுறாங்க, கூட்டம் பிச்சுக்கிட்டு நிற்கிதுங்க. செலவு பண்ணுறதை பொறுத்து இருக்குது எவ்வளோ பேர் வர்றாங்கன்னு, அவ்வளோதான். ஏடிஎம்கே டிஎம்கே இந்த 2 கட்சி பிரதான கட்சிகளுக்கு இடையே நடக்கக்கூடிய போட்டி தான் இன்றைக்கு லைம்லைட்ல இருக்கு. அவங்க 2 பேர் தான் மிகப்பெரிய அளவுக்கு சண்டமாரதம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஸ்டாலின் வந்து இன்னைக்கு கூட வந்து சில மானியங்களை வந்து கட் பண்ண சொல்லி ஒன்றிய அரசு நமக்கு அழுத்தம் கொடுக்குது. இதை குறித்தெல்லாம் பேசுவதற்கு எடப்பாடி பழனிசாமிக்கு தில்லு இருக்கா? அவங்க கூட தான் கூட்டணியில் இருக்காரு, இதை பற்றியெல்லாம் பேச மாட்டீங்களான்னு கேட்குறாரு. இன்னொரு பக்கம் இந்த உதயநிதி எடப்பாடி மோதல் அப்படின்றதும் அதையும் நம்ம பார்க்கிறோம். எப்படி அந்த அரசியல் பார்க்குறீங்க? அது ஒரு வகையான ஆரோக்கியமான அரசியலாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இவ்வளோ நாள் நீங்கள்லாம் இந்த யூடியூப்காரங்கெல்லாம் சேர்ந்துட்டு விஜய்ங்கிற ஒரு இல்லாத ஆளை இருக்கிற மாதிரி காட்டி அசிங்கப்படுத்திட்டீங்க. இன்றைக்கி பாருங்கள், இந்த 2 அரசியல் தலைவர்களும் பழனிசாமி வந்து ஸ்டாலின் தாக்கி பேசுகிறாரு, ஸ்டாலினை தாக்கி பழனிசாமி பேசுகிறார். அரசியல்வாதிகள் தான் பேசுகிறாங்க. 2 பேரும் விஜய் பற்றி பேசவே இல்லை. அவர் சட்டம் கூட பண்ணல. பழனிசாமி சொல்றாரு, பழனிசாமியை வந்து பிஜேபியினுடைய பிரதிநிதியாக தான் எடுக்கிறாங்க, அதிமுக பிரதிநிதியாக எடுக்கல. ஸ்டாலினை பொறுத்தவரையிலும் பிஜேபியினுடைய பிரதிநிதியாக எடுத்து பழனிசாமியை தாக்கும்போது பிஜேபியும் சேர்த்து தாக்கிடுறார். என்டிஏ கூட்டணியை ஃபுல்லாக தாக்கி பேசுகிறார். யாருமே வந்து இன்றைக்கி வந்து அரசியலில் இவ்வளோ பெருசாக இருக்கிறதா சொல்லி பூதாகரமாக உருவப்படுத்தி காட்டிக்கிட்டே இருக்கிறீங்க. வந்த உடனே கடவுள் வாழ்த்து பேசுகிற மாதிரி விஜய் வாழ்க விஜய் வாழ்கன்னு ஆரம்பிச்சுட்டு பேசுகிறீங்க. அவ்வளோ தூரத்தை தூக்கி விட்ட ஆளை பற்றி 2 பிரதான அரசியல் கட்சிகளும் தன்னுடைய பிரச்சார கூட்டங்களில் எந்த இடத்துலையும் விஜய் பற்றி ஒரு வார்த்தை கூட அவங்க சொல்லலை. ஒரு இடத்துல வந்து பேர் சொல்லாம ஒரு இடத்துல பழனிசாமி, அதான் பேர் சொல்லாம என்ன கேவலம். உதயநிதி பேரை சொல்றாருங்க.
விஜய் பேரை சொல்லலையே. ஆக ஸ்டாலினுக்கு அடுத்தாப்படி உதயநிதி தான் பழனிசாமி டார்கெட்டாக இருக்காரு. விஜய் இல்லை. விஜயை பற்றி அவங்க பேசக்கூடல. அவருடைய தொகுதியிலும் போய் பேசுகிறார். விஜய் பற்றி ஒரு வார்த்தை கூட பேசாமல் போயிட்டார் பழனிசாமி. உங்களுக்கெல்லாம் நான் ஆட்சியில் இருந்தப்போ உங்களுக்கெல்லாம் ஆல் பாஸ் போட்டேன் கொரோனா காலத்துல. அதெல்லாம் மறந்துட்டு நன்றி கடன் இல்லாம இருக்கக்கூடாது நீங்க. எனக்கு தான் உங்களுடைய ஆதரவு இருக்கணும் அப்படின்னு பேசுறாரு. ஆல் பாஸ் போட்டனே. அதெல்லாம் நியாயமானது தாங்க. பழனிசாமி ஒன்றுமே செய்யலைன்னு நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. இப்போ ஒன்று தெரியுதில்ல, படிக்கலைன்னாலும் பரவாயில்ல பாஸ் போட்டிருக்காரு தெரியுதில்ல. கொரோனாவை பெருசாக கவனிச்சுக்கிட்டாருன்னாங்க. கொரோனா டைமில் நாங்களாம் தான் போராடின டாக்டர்ஸு. என்னையெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லி தடுத்தே நிறுத்தினாங்க. தடுப்பூசி போட்டு அந்த தடுப்பூசி என்னாச்சு? இந்த தடுப்பூசி எந்த வகையில் கொரோனாவை நிறுத்துச்சு? ஒரு தடுப்பூசி, 2 தடுப்பூசி, பூஸ்டர் டோஸு எவ்வளோ செலவு? விளக்கணைச்சி உட்கார வச்சுட்டு எல்லாம் இருட்டடி பண்ணி இன்னைக்கு வரல நம்ம வெளியே வரலையே. அதிலிருந்து கொரோனா தாக்கத்திலிருந்து இன்னும் நம்ம வெளியே வரலையே. இன்னும் கல்லூரிகள்லாம் சரியாக நடக்க முடியலையே. பாடங்கள் நடத்த முடியலையே நம்மால். அன்னைக்கு தொய்வு ஏற்பட்டது பாட இதில் தொய்வு ஏற்பட்டு கல்லூரிகள்லாம் மூடினதுனால இன்னைக்கு வரல அதை சரிப்படுத்த முடியல நம்மால். அப்படி அந்த கொரோனா பேட்சுக்குன்னே பேர் அவங்களுக்கு. கொரோனா பேட்சில் பாஸ் பண்ணிட்டு போனவங்களுக்கு வேலை கிடைக்கல. என்னன்னு கேட்குறாங்க, இந்த டிகிரி கொரோனா டைமில் வாங்கணும், அளவுக்கு போகும். ஆக அந்த பாஸ் போட்டதுக்கு என்னாச்சுன்னு பழனிசாமிக்கு அதை அவருக்கு சொல்லுங்கள். அந்த கொரோனா டைமில் பாஸ் வாங்கின எவனுக்குமே வேலை கிடைக்கலங்கிற ஒரு புள்ளி வரம் அவர்கிட்ட இருக்கும். பார்க்க சொல்லுங்க. நாங்கெல்லாம் ஃபீல்டில் இருக்கோங்க, எங்களுக்கு தெரியும். முதலமைச்சனுடைய வியூகங்கள் நாளுக்கு நாள் அவர் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு யுக்தியை கையாளுறாரு. திடீர்னு பார்க்கில் வாக்கிங் போறாரு, திடீர்னு மெட்ரோவில் போறாரு, ஓடிட்டே இருக்காருல்ல. அதை எப்படி பார்க்குறீங்க? ஜனங்க மக்களோட மக்கள் அவர் இருக்காருங்க. அந்நியப்படுத்திக்கல தன்னை. அவர் காட்சிக்கு எளியவர். ஒரு டீ கடையில் உட்காந்து டீ குடிக்கிறார், ரோட்டில் அரட்டை அடிச்சுட்டு போகிறார், ட்ரெயினில் இது பேசிக்கிட்டு போகிறாரு. இதெல்லாம் அமெரிக்காவில் எல்லாம் நடக்கிற விஷயம். அது விசில் ஸ்டாப் கேம்பெயின்னு பேர். அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ட்ரெயினுக்கு டிக்கெட் வாங்கிடுவாங்க. அந்த ட்ரெயினை புக் பண்ணிக்குவாங்க. ஒவ்வொரு பெரிய ஸ்டேஷன்லையும் நிறுத்தி அங்கே ப்ரொபகண்டா ரயில்வே ஸ்டேஷன் போட்டு, அது விசில் ஸ்டாப் கேம்பெயின்னு பேர். அது ரொம்ப ஃபேமஸ் அமெரிக்காவில். அந்த ஸ்டைலெல்லாம் இங்கே ஃபாலோ பண்ணுறாரு. பஸ்ஸில் ஏறிட்டு ஜனங்கிட்ட எப்படி இருக்குது என்ன இருக்குது கேட்குறாரு, சொல்கிறாங்க. உடனே எல்லாம் செல்ஃபி எடுக்கிறாங்க, எல்லாம் கூட நிற்கிறாங்க, பார்க்குறாங்க. ஆக அவர் பஸ்ஸை ஒரு ஒரு நான் முதலமைச்சர், நான் பஸ்ஸில் வரமாட்டேன்னு அவர் சொல்லியே. மக்களும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயினில் டிக்கெட் வாங்கிட்டு போகிறாரு, கவுண்டரில் டிக்கெட் வாங்குறத காட்டுறாரு. ஏன்னா நாளைக்கு அதையும் எழுதுவீங்க, திருட்ரெயினில் ஏறினார். அதெல்லாம் அதெல்லாம் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் இன்னைக்கு ஒரு கோட்டை ஒன்று கட்டிக்கிட்டு அதில் உச்சியில் உட்காந்துக்கிட்டு மக்களையே பார்க்க மாட்டேன்றதெல்லாம் இன்னைக்கு நடக்காது. மக்களோட மக்களை சுற்றி தான் ஆகணும். இந்த அலையன்ஸ், இந்த கூட்டணி வியூகங்கள்ல இப்போ உதயநிதி எஸ்டிபிஐ கட்சியினுடைய துண்டா போட்டுக்கிறாரு. சில நேரங்களில் விசிகாவினுடைய துண்டா போட்டு பிரச்சாரம்லாம் பண்றாரு. விசிகா தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் சொல்றாரு, விசிகாவினுடைய ஓட்டு திமுகவுக்கு போகணும், திமுகவினுடைய ஓட்டு விசிகாவுக்கு வரணும், நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு அந்த பிரச்சாரங்கள் பண்றாங்கல்ல. அந்த கூட்டணி அரசியல், கூட்டணி மாண்பை பார்க்கிறது, அதை ஜெல் பண்றது அப்படின்றது இருக்குல்ல, அது எப்படி? அதாங்க கூட்டணினாக்கா, அது உன் கொடியை எடுத்து நான் என் தோளில் போட்டுக்கிற அளவுக்கு நான் உன்னோட இணங்கி போயிருக்கேன்னு அர்த்தம். மேலெடுந்த வாரியார்கள தாமரை இலை தண்ணி மாதிரி இருக்கல, நல்லா ஆழ்ந்து இறங்கி இருக்கிறோம். உண்மையாக ஆத்மார்த்தமாக உன்னோட சேர்ந்து இருக்கிறேன், உனக்காக உழைக்கிறேன். அதே தான் கலைஞர் அந்த அப்போ ஒரு தடவை சொன்னார், எமர்ஜென்சி டைமில் பா ராமச்சந்திரன் இதில் பாஜகவில் நிற்கிறார். அப்போ பாஜகவை அந்த மொரார்ஜி தேசாய் கட்சியில் நிற்கிறார். சென்ட்ரல் மெட்ராஸில் மத்திய சென்னை தொகுதியில் நிற்கிறார். கலைஞருடைய தொகுதி அது. அப்போ தான் கலைஞர் சொல்கிறாரு, இதுவரையிலும் நான் உதயசூரியனை தவிர வேறு எதுக்குமே நான் ஓட்டு போட்டதில்லை. இந்த தடவை நண்பர் பாரா நிற்பதால், கூட்டணி கட்சி என்பதால் முதன்முறையாக உதயசூரியன் இல்லாத வேறு ஒரு சின்னத்துக்கு ஓட்டு போட போகிறேன்
அதே போல அவர் எனக்கு ஓட்டு போட போகிறார் அப்படின்னு சொல்லி பேசினார். அந்த அளவு அந்த மாதிரிலாம் இருந்த காலம். இன்னைக்கு வந்து என்னன்னாக்கா அந்த கட்சி எவ்வளவு தூரத்துக்கு நம்ம 2 பேரும் ஒண்ணா சேர்ந்துருக்கோம்னா, உன் கட்சி கொடிய கையில எடுத்துக்கிட்டு வந்த மாத்திரம் ஒரு துண்ட தூக்கி தான் தோள்ல போட்டுக்கிட்டு போறார். நம்ம 2 பேரும் ஒண்ணாயிட்டோம். அந்த அளவுக்கு இணக்கமான ஒரு சூழ்நிலையை நம்ம உருவாக்கி இருக்கிறோம் அப்படிங்கிறது. அது தொண்டர்கள் மத்தியில எவ்வளவு பெரிய எடுப்பு கொடுக்கும் தெரியுமில்ல. பாருடா தலைவர் அவன் அந்த கட்சியா இருந்தா கூட நமக்கு இத அதுலயும் ஒரு அரசியல் இருக்கு. ஆமா. எல்லாமே அதுதாங்க. எதுக்காக இலவசம் குடுக்குறோம்? நீங்க நல்லா இருக்கணும்னா குடுக்குறோம். ஓட்டு போடுவீங்கன்னு தான் குடுக்குறோம். ஜனநாயகன் படத்தினுடைய முழு படம் வந்து இணையதளத்துல ரிலீஸ் ஆயிடுச்சு. படம் வராததுக்கு காரணம் பாஜக, திமுக கூட்டணியை சேர்ந்து படத்தை முடக்கிட்டாங்கன்னு தான் தாவேக்கா, விஜயினுடைய பிரச்சாரமா இருந்தது. யாரை முடக்கணும்னு உங்களுக்கே தெரியுமே அப்படின்னு பேர் சொல்லாம சொல்லிட்டு இருந்தார் விஜய். இப்போ அது லீக் பண்ணிட்டாங்க. இப்போ லீக் பண்ணதுக்கு யார் காரணம்ன்றாங்க, உதயநிதி, எல் முருகனும் சேர்ந்து வச்சு லீக் பண்ணிட்டாங்க அப்படின்னு மீண்டும் அதே பழிய தூக்கி போடுறாங்க. அதுலருந்து என்ன தெரியுது? அவருடைய கட்சியினுடைய ரகசியங்கள அவரால காப்பாத்த கூட முடியல. அந்த அளவுக்கு வர்றவங்கலாம் படத்தையே தூக்கி ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா, இவரு என்ன தலைவர் இவரு? அவர் கட்சியில என்ன இருக்குது அப்போ? தன்னுடைய படத்த ரிலீஸ் பண்றத தடுக்கிறதுக்கு யோகியதை இல்ல. இவர்கிட்ட நாட்ட குடுத்தா என்ன ஆகும்? சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு படம் சென்சார் ஆகாத ஒரு படத்த வந்து ரிலீஸ் பண்ணி விட்டுட்டாங்கன்னா, என்ன அர்த்தம்? உன்னுடைய உன் கட்சி உன் கட்டுப்பாட்டுல இல்ல. உன் கூட இருக்கவனே துரோகம் பண்ணியிருக்கான். எடுத்து குடுத்துருக்கிறான். அத தடுக்கிறதுக்கு உனக்கு யோகியதை இல்ல. அப்புறம் அப்படிப்பட்ட ஒரு கட்சியை வச்சுக்கிட்டு, அப்படிப்பட்ட உறுப்பினர்களை வச்சுக்கிட்டு இருக்கிற உன்ன வந்து எப்படி தேர்ந்தெடுக்குறது? உனக்கு அது நெகட்டிவ் தான். என்ன அந்த சபாநாயகனா படம்? ஜனநாயகன். ஜனநாயகன். ஜனநாயகங்கிற படம் தியேட்டர்ல போட்டிருந்தா பார்த்துருக்க மாட்டாங்க. இப்படி போட்டா பார்க்கலாம், பார்த்தாலும் பார்ப்பாங்கன்றதுக்காக விட்டாரு. அது ஒரு தேர்தல் பிரச்சாரமாக மிகப்பெரிய அளவுக்கு கேம்பெயின் பண்ணப்படும். 100 தொகுதிகளுக்கான பிரச்சாரத்தை அந்த படம் முடிச்சிரும் அப்படின்னு விஜய் அவர்கள் பிப்ரவரி எண்டுக்குள்ள படத்தை வரணும்னு நினைச்சிட்டு இருந்தாரு. ஆனா ரிலீஸ் பண்ண விடல. இப்போ ரிலீஸ் பண்ணி ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டு எலெக்ஷன் டைம்ல தானே ரிலீஸ் பண்ணியிருக்காரு. போட வேண்டியது தானே. 100 இடத்துல போட வேண்டியது தானே. இன்னும் பண்ணி 20 நாள் இருக்குது. இப்போ 15 நாள் இருக்கு. போடலாமே. எத்தனை பேர் பார்க்குறாங்கன்னு பார்ப்போம். என்ன மாற்றத்தை அது உண்டாக்குதுன்னு பார்ப்போம். கலைஞரின் பராசக்தியா, அண்ணாவின் வேலைக்காரியா என்னன்னு பார்ப்போம். ரிலீஸ் பண்ணதுக்கு பிறகும் ஒரு அதுக்கும் ஒரு அரசியல் இருக்கு. தன்னை பத்தி ஒரு லைம் லைட்ல இருந்துகிட்டே இருக்கணும். வேற செய்திகள் இல்லைங்க அவரை பத்தி. வேற செய்திகள் இல்லை. திரிஷாவோட கல்யாணத்துக்கு போனாருங்கிறது தான் செய்தி. கூட்டத்தை ரத்து பண்ணிட்டாங்கிறது தான் செய்தி. அப்புறம் இப்போ எனக்கு தெரியாம படத்தை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதுதான் இந்த அரசியலா இது? என் ஷர்ட் பாட்டு திருடிட்டு போயிட்டாங்கிற மாதிரி இருக்கு. தேர்தலுக்கு முன் கரெக்டா ஓட்டு போறதுக்கு முன்னாடி நாள் வந்து ஒரு வீடியோ ஒன்று விஜய் ரிலீஸ் பண்ணுவாரு. அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்படிதான் ஏதாவது கதை விட்டுக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். கேட்டுக்கொண்டு இந்த ஒரு விரல் புரட்சி மாதிரி சர்க்கார் படத்துல சொல்ல முடியாது. அது மாதிரி ஏதாவது செய்யலாம். திடீர்னு செய்யலாம். இப்போ வந்து எம்ஜிஆர் இந்த ஸ்டண்ட் ஒன்று நடிச்சார். அது சேலத்தில் வீரபாண்டி அவருடைய குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெரிய கொலை ஒன்று நடந்தது. புலாவரி சுகுமாரன் கொலை பண்ணி கண்ணெல்லாம் நோண்டி இது பண்ணி போட்டது. தேர்தல் சமயத்தில் அந்த கொலை பண்ணி போட்ட அந்த உடல்கள்லாம் சிதைக்கப்பட்ட உடல்களை எல்லாம் அப்படியே ஃபோட்டோ எடுத்துருந்தாங்க. அந்த போஸ்டரை வந்து எலெக்ஷனுக்கு முந்தின நைட்டு ஓட்டுவிட்டார். ஒட்டினாங்க. அதில் மாட்டினது எங்கள் அண்ணன் சேலம் தொகுதியில் நின்றார். பார்த்த உடனே அப்படியே திமுக குழு வேண்டிய ஓட்டு பூரா அப்படியே ஏடிஎம்கே போச்சு. அந்த போஸ்டர் வந்து அவ்வளோ பெரிய சேஞ்சை உண்டாக்குச்சு. இந்த கொலைகாரர்களுக்கு அவங்க ஓட்டு அப்படின்னு போட்டு. அது மாதிரி சில சமயத்தில் நடக்கலாம். பார்க்கணும். ஆனா விஜய் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவாருன்னு ஒண்ணு இருக்கு. இந்த நிமிஷம் நான் விஜய் வந்து ஒரு இதாவே நான் பொருட்டாவே மதிக்கல. இல்ல பழனிசாமி அவர்கள் பேச வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. பழனிசாமியும் பேசல, அப்ப ஸ்டாலின் பேசலைங்க. எந்த கட்சி எந்த அரசியல் தலைவரும் வந்து விஜய் முன்னிலைப்படுத்தி எந்த கூட்டத்திலையும் பேசுனதா எனக்கு தெரியலையே, உங்களை தவிர. இல்ல பழனிசாமி ஒரு இடத்துல சொல்றாரு, இளைஞர்கள் வந்து வழி தவறி போயிடக்கூடாது. மறைமுகமா தான் சொல்றாரு. அவர் பேரை கூட சொல்லல. அந்த அளவுக்கு அவர் வந்து ஒரு சீப்பா இருக்கார். பேர் கூட சொல்லாத அளவுக்கு சீப்பா இருக்கார். எந்த அரசியல் இன்னைக்கு நிகர அரசியல் களத்துல வந்து விஜயை தாக்கியவர்கள் பேசினார்கள் ஏதாவது ஒரு செய்தி காட்டுங்க பார்க்கலாம். விஜய் கவனிக்கப்படவில்லை. யூடியூப்காரர்களை தவிர வர யாராலும் அவர் கவனிக்கப்படவில்லை.
ஆனா ஒரு உச்சி நடிகர், உச்சத்துல இருக்கக்கூடிய ஒரு நீங்க நடிகர் வந்து வரும்போது அந்த நீங்களும் பாவம் நான் தான் என்ன பண்ண முடியும்? எத்தன வகையில கேட்டாலும் அதே பதில் தாங்க சொல்ல முடியும். நீங்களும் இப்படி இருக்குமா? இப்படி இருக்குமான்னு கேட்டு அவ்வளோ தடுமாறுறீங்க. தெரியுதுல்ல உங்களுக்கு. அவர எப்படியாவது முன்னிலைப்படுத்தணும்னு என்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. நான் என்னதான் பதில் சொல்றது? யாருமே ஏத்துக்கலங்கிறத தான் நான் திருப்பி திருப்பி சொல்றேன். எத்தன தடவ மாத்தி மாத்தி ஒரே கேள்விய மாத்தி மாத்தி கேட்பீங்க? இது இப்ப நீங்க கேட்ட அந்த 10 கேள்வி ஒரே கேள்வி தான். நன்றி, நிறைய விஷயங்கள பகிர்ந்திருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி.